So chapter 3 in Hamburg. So capital dry in Hamburg. இந்த லெசன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சும்மா பார்த்துக்கோங்க. ஒரு ஃபாஸ்டா குயிக்கா ஒன்று vocabulary மட்டும் பார்த்துடலாம். ஸ்டார்ட் டூர்னா சிட்டி டூர், ஸ்டேஷன், பான்ஹாஃப்னா ட்ரெயின் ஸ்டேஷன். படிக்கும்போது இன்னும் டீட்டெயிலாக படிச்சுக்கலாம். இதில் அப்படியே படிச்சுக்கோங்க. பவுஸ் ஆயிட்டுனா கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட், பெசுக்கர் விசிட்டர், பெசுக்கரின் மேல் அண்ட் ஃபீமேல். ஓகேங்களா. பிஸ்னா அன்டில், பிரைட் வைட், எஸ்டர் ஃபஸ்ட்டு, டேர் யூரோ, ஹாக்னா ஹை, கிர்ஷன்னா சர்ச், கான்சர்ட் ஹவுஸு, காஸ்டன், மீட்டர், மிடில்க்கு வந்து மிட்டர், ராட்ஹவுஸ்னா டவுன் ஹால், ஸ்டார், டூர்ம்னா டவர், ஓவர், ஆஃப், ஆன், பிஸ், ஜூ, அப் டு, circa, approximately, da, there, dame, the, der Fluss, the river, der Hafen, the harbor, in தான். So that's mir, see, the mensch, person, நாக்குனா two, shipனா ship. So அதுக்கப்புறம் the symbol, the zugனா train, Ausstellungனா exhibition, die Brücke bridge, long, der Ort, in Ortனா நிறைய இடத்துல நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து village, Uber, about. ஸோ இங்கேயும் ஊபர் எங்கேயும் பார்த்துருப்போம் பாருங்க. மேலே இங்கே ஊபர் பார்த்துருப்போம், இங்கே வந்து ஓவர்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஊபர் வந்திருக்கு, இங்கே அபவுட். ஸோ நிறைய இடத்துல அது மீனிங் சேஞ்ச் ஆகும். சரிங்களா. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். ஸோ க்ரூசி, ஸ்விஸ் வேர்டு. க்ரூசின்னா இது வந்து ஸ்விட்சர்லாண்ட் வேர்டு ஹலோ சொல்கிறதுக்கு. க்ரூஸ் காட்னா குட் டே. ஸோ தாஸ் ஹோட்டல், மொயின் குட் மார்னிங். ஸோ இங்கே வந்து ஹியர், சாரி அது ஹியர், இங்கே வந்து திஸ்ன்னு சொல்லுவாங்க. டாக்ஸி ஃபார்ட், டாக்ஸி ரைடு, டர்வேக் வே, இன்ட்ரெஸ்டிங், குன்ஸ்டால் ஆர்ட் கேலரி, லோசுங் அப்படின்னா சொல்யூஷன். சும்மா குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஓகே. டர் பிளான், ரெக்ஸ், ரிஸ்டிக், ரெக்ஸ்னா ரைட்டு, ரிஸ்டிக்னா ட்ரூ, ஷான் ஆல்ரெடி. இந்த ஷான் வந்து உம்லோட் இருக்கிற ஷான் வந்து பிரிட்டி இல்லை பியூட்டிஃபுல் கூட சொல்லுவாங்க. ஜேன்னா லேக், ஜைட்னன்னா டு ட்ரா, ஆஃப்ஸ்டேயன்னா டு ஸ்டாண்ட் அப், ஆஃப்கிஸ்டாண்டன்னா பாஸ்ட் டென்ஸ், பில்டன் டு ஃபார்ம், குரூப், பசண்ட் மேட்சிங், unbestimmt, indeterminate article, அதாவது indefinite article. thus house, thus that's வந்து sentence. doubletனா double, consonant, vocal, vowel, forனா before, der arm, klopfen, knock, kreisen, circle, der Tisch. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் டேல வரணும்னா கண்டிப்பாக முடியாது தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி யூ ஹாவ் டு கிவ் எ ரீடிங். ஸோ இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இன்னைக்கு என்ன லெசன் எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு ½ an hour வச்சு கண்டிப்பாக இந்த ஒகாபுலரியில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா. எப்படியும் இங்கே மீனிங்ஸ் பார்க்க போகிறோம், டோன்ட் வரி. ஸோ ஹம்பூர்கில் இருக்கிற சில பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை படிக்கணும். யார் படிக்கிறீங்க? நான் படிக்கிறேன் மேம். படிமா. In auch Student nach Warschau. Stunden nach Warschau. In sechs Stunden nach München. In 5 Stunden nach Kopenhagen. In 2 Stunden nach Berlin. Stunden nach Berlin. Jeden Tag fahren hier
Here. Fear. Ah. Zwanzig. 700. Sieben und zwanzig. Zoo. 720. Zoo. Sugar. Zug. ஸோ என்ன மீனிங் சொல்றாங்க ஏதாவது தெரிஞ்சுதா? ஸ்டுண்டன்னா Horse. yes exactly genau super மம்மன். in 8 Stunden nach Warschau, அதாவது in 8 hours to வார்ஷாவுக்கு போறதுக்கு, in 6 hours to München, 5 hours to Copenhagen, 2 hours to Berlin. So every day here 720 trains are traveling. Jeden Tag na every day. Zug na trains. Next அடுத்தது படிங்க. யார் படிக்கிறியா? Ma'am, ம் Die Elfenbeinturm ist der Star in Hamburg. ம் Bausit 9 Sacher ம் 2006 bis 2007 2007 bis 2006 ம் 7 16. Very good. Osten ம் Ox ம் 100 616 Millionen Euro ம் im Euro. im ersten Jahr ஜார் படிக்க கூடாது, ஜேல வை படிக்கணும். Yes, ma'am. யார் Yeah. மேல கூட 9 யார சரிங்க யார். Yes, ma'am. Jahr 2000 ம் 17. 17 ம் 4 Komma. Millionen 4,5 4,5 Millionen Bücher und ஆ 600 600 கான்செப்ட். ஸோ ஹெல்ஃபில் ஹார்மனி அது வந்து அந்த பில்டிங், அந்த ஹவுஸ், அது ஆக்சுவலி கான்சர்ட் ஹவுஸ், அது ஹாலு. ஸோ அதோட நேம் வந்து எல்ஃபில் ஹார்மனி. இட் இஸ் த ஸ்டார் இன் ஹம்பூர்க். ஸோ பவுசைட் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 9 years, 2007லேருந்து 2016 வரைக்கும். எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னா 866 million euros காஸ்ட் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இயர் 2017ல் வந்து ஃபஸ்ட்டு கான்சர்ட் நான் அப்போதுலேருந்து ஆரம்பிச்சது. அந்த இயரில் வந்து 4.5 million விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. 600 கான்சர்ட்ஸ் நடந்திருக்கு 2017ல் ஃபஸ்ட் இயர்லேயே. மேம் அதில் எர்ஸ்டன் என்னதுன்னா im ersten Jahr in the first year. ersten அப்படின்னா first, imனா in the first year, யாருன்னா year. ஓகே. அடுத்தது der Hafen படிங்க. 12,000 12,000 Schiffe pro Jahr bis zum Meer sind es von Hamburg circa 100 Kilometer. Die Schiffe fahren auf dem Fluss Elbe. Die Schiffe fahren in 107 Länder. 175 மா 175. So 12,000 ships per year to the near, அதாவது to the sea. It is about ஹம்பூர்க்லேருந்து 100 kilometers இருக்கு. The ships travels on the river Elbe. அந்த ரிவரோட நேம் வந்து எல்பே. ஃப்ளூஸ்னா ரிவர். Die Schiffe fahren in, ships travel in 175 countries. மேம் அதுக்கு அப்படியே ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் மட்டும் சொல்லுங்க.
எதுமா? அதுல சர்க்கா அதுக்கப்புறம் ஷிபே பாகரன். Okay, 12,000 ships per year. To the sea, it will take approximately, circa approximately 100 kilometers. Seaக்கு போனோம்னா ஒரு 100 kilometers. சரிங்களா? ஹம்பூர்க் வந்து பிளேஸ் circa approximately. Okay, ma'am. The ships travel on the river Elbe. ரிவர் எல்பேலேருந்து அது ஷிப்ஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த ஷிப் வந்து அந்த ஷிப்ஸ் எல்லாம் 175 கண்ட்ரீஸ் வரைக்கும் ட்ராவல் போயிட்டு வரும். ஷிப்பேனா ஷிப்பு, பாகரன்னா என்னது மேம்? ஃபாரன்னா ட்ராவல். ஓகே மேம். ஃபாரன்னா ட்ராவல், ஷிப்னா ஷிப்ஸ். ஓகே மேம். லேண்டர்னா கண்ட்ரீஸ். ஓகே மேம். ஓகேவா? Yes, ma'am. ஓகே மேம். நெக்ஸ்ட். Der Mickey is the symbol for Hamburg. There is Platz for 2,500. இங்க வந்து ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம கமா போடுவோம் இல்லைங்களா, இங்க அவங்க ஃபுல் ஸ்டாப் போடுவாங்க. ஸோ 2500 இப்படிதான் எழுதுவாங்க. Okay, ma'am. சரிங்களா? அப்புறம் டெசிமல்ஸ் எப்படி எழுதுவாங்கன்னா கமா போட்டு எழுதுவாங்க. Okay, நம்ம ma'am. ஃபுல் ஸ்டாப் வைக்கிற இடத்துல அவங்க கமா போடுறாங்க, நம்ம கமா போடுற இடத்துல ஃபுல் ஸ்டாப், அந்த மாதிரி. Okay, ma'am. 2,500. அப்படி படிக்கிறது கூடாது. 2500. Yes, ma'am. 2,500. மென்ஷன். Der Turm ist 100. 130 மீட்டர். Meter not. Oh. Der Saint Mandenhafen. So their Michel is the symbol of Hamburg. So Michel என்றது it is the symbol of Hamburg. இந்த இடத்துல வந்து 2500 personsக்கு இடம் இருக்கு, பிளேஸ் இருக்கு. இந்த டவர் நடுவில் அந்த டவர் இருக்கு இல்லைங்களா, அது 130 meters ஹைட்டு. அந்த மேலே போனீங்கன்னா அந்த டவர்ல இருந்து ஹாஃப் அன்ன பார்க்கலாம், போர்ட் ஹார்பரை பார்க்கலாம். மென்ஷன் என்னது மேம்? பர்சன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட். Es ist über 120 Jahre alt und 111 Meter breit. Der Turm in der Mitte ist 112 Meter hoch. So it is not 100. இங்கிலீஷ்ல 100 சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. 100. 120 Jahre alt und 111 Meter breit. ஓகேங்களா? Okay. The Turm in der Mitte, Mitte middle. So it is over 120 years old and 111 meters wide breadth. The tower in the middle is 112 meters height. சரியா? Yes, Okay. ma'am. So eine Stadt tour in Hamburg, Horen See, Arden CD Station and then photos. So இப்போ வந்து ஆடியோ கேட்பீங்க. அந்த ஆடியோல வந்து 1 2 3 4 இந்த பேஜஸ் இதுல இருக்கிற டெக்ஸ்ட் தான் படிக்க போறாங்க. இதை வச்சு நீங்க இதுதான் கண்டுபிடிக்கணும், இந்த போட்டோ தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து அவங்க போட்டுட்டாங்க C1 போட்டிருக்காங்க பாருங்க, அது பேரு டேர் ஹாஃபன். ஹாஃபன்னா ஹார்பர் இல்ல போர்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் சொல்ல போறாங்க. அப்ப அடுத்தது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். Okay.
1. Wir fahren jetzt durch den Hafen von Hamburg. 12.000 Schiffe kommen pro Jahr nach Hamburg. Die Schiffe fahren in 900 Städte, in 175 Länder. Der Hafen ist über 72 Quadratkilometer groß. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே போட்டுட்டாங்க டேர் ஹாஃபன் அப்படின்னு. ஓகேவா? இப்போ அடுத்தது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். 2. Auf Gleis 3 bitte zurückbleiben, der Zug fährt ab. 720 Züge fahren pro Tag von Hamburg in andere Städte. In 8 Stunden nach Warschau, in 6 Stunden nach München, in 5 Stunden nach Kopenhagen, in 2 Stunden nach Berlin. 450.000 Personen benutzen den Bahnhof. Ma'am. ஏ. ஸோ அதுக்கு பேர் என்னன்னா டேர் பேங்க்ஹாஃப். டேர் பேங்க்ஹாஃப் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. டேர் பேங்க்ஹாஃப்னா ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, அடுத்தது 3. Willkommen im Rathaus von Hamburg. Das Rathaus ist über 120 Jahre alt. Das Rathaus ist 111 Meter breit, der Turm ist 112 Meter hoch. Im Rathaus gibt es 647. இது Ma'am. கரெக்ட். ஸோ அது பேர் வந்து தஸ் ராத்ஹவுஸ். ராத்ஹவுஸ்னா அது டவுன் ஹால். அங்கே தான் இந்த அஃபிஷியலாக சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அஃபிஷியல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாம் நடக்கும். ராத்ஹவுஸ், தஸ் ராத்ஹவுஸ். 4. Die Kirche St. Michaelis ist das Symbol von Hamburg. In Hamburg sagt man kurz der Michel. Hier ist Platz für 2500 Menschen. Der Turm ist 132 Meter hoch. In 82 Metern Höhe ist eine Plattform. Ma'am, D. D, ma'am. டி. ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து டி கிர்ஷ சர்ச். அதோட பேர் வந்து டேர் மிஷல். ஷார்ட்டாக வந்து டேர் மிஷல் சொல்லுவாங்க. ஆனால் டி கிர்ஷ சர்ச். Fünf. Das Konzert beginnt in 5 Minuten. Das ist der neue Star von Hamburg, die Elbphilharmonie. Ein paar Zahlen. 4,5 Millionen Besucher und 600 Konzerte im Jahr 2017. Wir fahren jetzt hinauf zur Plaza. D, ma'am. B. சூப்பர். கான்சர்ட் ஹவுஸ் இது. ஸோ கான்சர்ட் ஹவுஸ், தட்ஸ் கான்சர்ட் ஹவுஸ். எல்ஃபில் ஹார்மனி வந்து அந்த ஹவுஸோட நேம். Yes, ma'am. அதுதான் முடிஞ்சிச்சு இல்லையா? Yes, ma'am. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணோம்னா டெக்ஸ்ட் ரீட் பண்ணோம் இல்லைங்களா? அதில் இருக்கிற நம்பர்ஸ் இதில் போடணும். ராத் ஹவுஸ்க்கு என்னது, இங்கெல்லாம் என்ன நம்பர்ஸ் வரும் அதை நீங்கள் போடணும். Yes, ma'am. ஸோ ராத் ஹவுஸ்னா என்ன இது வருது? ஓவர் 120 இயர்ஸ் ஓல்டு இல்லை. டவர் வந்து 112 meters ஹைட்டு. ஸோ அது காஸ்டன் வந்து எவ்வளோ ஆச்சு? எல்ஃபில் ஹார்மோனிக்கு 866 866 euro. Im ersten Jahr எத்தனை கான்சர்ட்ஸ் நடந்திருக்கு? Sechshundert கான்சர்ட். அதுக்கப்புறமா ஹாஃபன்
எத்தனை ஷிப்ஸ் டிராவல் ஆகுது? 12,000 Schiffe pro Jahr. Fahren in 175 Länder, 175 countries. அதுக்கப்புறமா இங்கே மிஷல், சர்ச்சில் மிஷல் வந்து நேம். ஸோ பிளாட்ஸ் ஃபார் 2500 மென்ஷன், 2500 பர்சன்ஸ்க்கு இடம் இருக்கு. டவர் வந்து எவ்வளோ மீட்டர் ஹைட்டு? 132, 132 மீட்டர் ஹோக். அதே மாதிரி பேன்ஹாஃப்ல எத்தனை ட்ரெயின்ஸ் பர் டே? 720 இல்லைங்களா? 720 Züge pro Tag. ஸோ பர்லினுக்கு எத்தனை மணி நேரத்தில் போயிடும்? Zwei. Zwei Stunden nach Berlin. So, zwei. Next போயிடலாமா? Yes, ma'am. ஓகே, இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா sammeln Sie Informationen und zahlen über Ihre Stadt oder Ihren Ort. அதாவது இதே மாதிரி இப்போ அவங்க வந்து நிறைய ரயில்வே ஸ்டேஷனு, சர்ச்சு அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? உங்கள் பிளேஸில் வந்து உங்கள் வில்லேஜ்லேயோ உங்கள் பிளேஸ்லேயோ வந்து ஏதோ ஒரு பிளேஸை பற்றி எத்தனை பீப்புள் இருக்கிறாங்க, ஸோ அங்கே என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட். இது வந்து ஆக்டிவிட்டி எல்லாருமே கொண்டு வரணும். அவங்கவுங்க ஏதோ ஒரு பிளேஸை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவோட எடுத்துகிட்டு வந்து மாட்டுங்க, ஒரு ஈவெண்ட் எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Yes, ma'am. Ausstellungனா எக்ஸிபிஷன். So die Taxifahrt. Der Weg zum Hotel. The Weg to the Hotel. ஹோட்டலுக்கு போகிற வழியில் இங்கே வந்து லிசன் பண்ணிட்டு welche Orte nennt der Taxifahrer? Which places Taxifahrer mentions? ஸோ போகிற வழியில் அவர் என்னென்ன பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணுறாரோ அதெல்லாமே வந்து க்ராய்சன் கொடுத்துருக்காங்க. எங்கே க்ராய்சன் அப்படின்னாலே நீங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், பாக்ஸ் கொடுத்தா டிக் போடுவோம் இல்லைங்களா? ஆனால் கிராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, பாஸ் இன்டூ மார்க் போடணும். சரிங்களா? எக்ஸாமில் கூட இப்படி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும், இன்டூ மார்க், நாட் டிக் மார்க். சரிங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ இந்த 6 பிளேஸில் இவர் எதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத நீங்கள் கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து சில இடத்துல கூட்டன் டாக் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம கூட்டன் டாக் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. மோயின் வந்து டாய்ச்லாண்ட் ஜெர்மனியில் சொல்லுவாங்க, ஆஸ்திரியாவில் வந்து க்ரூஸ் காட் அப்படின்வாங்க, சுவிட்சர்லாண்டில் வந்து க்ரூசி அப்படின்வாங்க. டினா டாய்ச்லாண்ட், ஏன்னா ஆஸ்திரியா, சிஹெச்னா சுவிட்சர்லாந்து. இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம்ஸ். சரிங்களா? Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து எது எல்லாமே இவர் மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணுங்க. Guten Tag. Zum Hotel Michel, bitte. Moin. Hotel Michel, okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ah ja. Und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. Interessant. Und wie heißt der See? See? Das ist kein See, das ist ein Fluss. Der Fluss heißt Alster. Ach so. Und was ist das? Ist das eine Kirche? Nein, das ist das Rathaus. Ah ja. Hier ist eine Kirche. Das ist die Michaeliskirche. Wir sagen der Michel. Ah, sehr schön. Und da ist auch schon das Hotel. Das macht dann 13,70 €, bitte. ஓகே, என்ன பிளேசஸ் எல்லாம் சொன்னாரு? Bahnhof, ஆ Plus, Plus, ஆ Concertos, ம்
Rathaus. ம் Kirsche சொல்லும்போது 9 சொன்னாங்க பக்கத்துல. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து கீழேயே வந்து அந்த டயலாக் இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்காது சரிங்களா. ஸோ இதுக்கு மட்டும்தான் இருக்கு. இது படிக்கலாம். ஸோ நீங்கள் மாற்றி மாற்றி படிக்கணும். அந்த ஒயிட் இருக்கிறது ஒருத்தவங்க, அந்த பிளாக் மார்க் இருக்கிறது ஒருத்தவங்க, டைலாக் மாதிரி படிக்கணும். Okay, ma'am. Okay, ma'am. Guten Tag. Zum Hotel Michael bitte. Mein Hotel, Michel, okay. Kennen Sie Hamburg? Nein. Na, das ist der Bahnhof. Ah, ja. Und das hier rechts ist die Kunsthalle. Das ist ein Museum. Interessant. Und wie heißen das Sie? See, das ist kein See, das ist ein Fluss. Der Fluss heißt Alster. Ach so. Und was ist das? Ist das ein Kirche? Nein, das ist das Rathaus. Ah, ja. Hier ist eine Kirche, das ist die Michaeliskirche. Wir sagen der Michael. Ah, Scherzkorn. Und da ist auch schon das Hotel. வெரி குட் வெரி குட் சூப்பர். ஸோ இந்த இடத்துல சில கொஞ்சமாக அங்கங்கே ப்ரொனன்சியேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. Okay, ma'am. ஸோ இங்கே வந்து வி ஹைஸ்ட்டுக்கு வந்து பி சவுண்ட் வந்துச்சு, இது வந்து எஸ் டபுள் எஸ் ஓகேங்களா. Yes, ma'am. வி ஹைஸ்ட் டெஸே அப்படின்னு கேட்கணும். இது மைக்கேல் கிடையாது, மிஷெல் மிஷெல். அதே மாதிரி இங்கேயும் மிஷாயிலிஷ் கிர்ஷர் மிஷாயிலிஷ் கிர்ஷர் டேர் மிஷெல். சின்ன சின்ன அங்கங்கே மிஸ்டேக் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. சூப்பராக நல்லா பண்ணுறீங்க நிஜமாவே, குட் ஜாப். Thank you, ma'am. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, கூட்டன் டாக். ஸோ இந்த மாதிரி டயலாக் வந்து பேசி பேசி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சரிங்களா. ஆல்ரெடி இருக்கிற டயலாக்ஸே வந்து நம்ம பேசி கற்றுக்கணும். இப்போ யாராச்சும் புதுசாக நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லி கொடுப்போம் சரிங்களா. Yes, ma'am. ஆல்ரெடி இருக்கிறது தானே நம்ம சொல்லி கொடுக்குறோம், புதுசாக எதாவது சொல்லி கொடுக்குறோமா. ஸோ No. அவங்க வந்து புதுசாக கற்றுக்கிறவங்க கிராமர் அது இதுன்னு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன, இதுக்கு எப்படி கேட்பாங்க, இதுக்கு விலை என்னன்னு எப்படி கேட்குறது. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. இருக்கிற டயலாக்ஸே வந்து படிச்சுட்டு அவங்கள கேட்டுட்டு அவங்கள மாதிரியே பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும், இமிட்டேட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஷேடோவிங் மெத்தட். ஷேடோவிங்னா ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பேசுறது, அதுதான் ஷேடோவிங் மெத்தட். இதுவும் ஒரு டைப்பு சரிங்களா, கற்றுக்கணுன்னா. ஸோ கூட்டன் டாக் ஜூம் ஹோட்டல் டு த ஹோட்டல் மிஷல் பிட்டர் அப்படின்னு மோயின். நான் சொல்லியிருக்கேன்ல ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு மாதிரி கிரீட்டிங் சொல்லுவாங்க. இங்கே வந்து மோயின் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, கூட்டன் டாக்கு பதிலாக. ஹோட்டல் மிஷல் ஓகே. கெனன்சி ஹம்பூர்க், டு யூ நோ ஹம்பூர்க். கெனன்னா நோ, KNOW. ஹம்பூர்க் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை தெரியாதுன்றாங்க. ஓகே வெல் திஸ் இஸ் த பேன்ஹாஃப். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஆயா இங்கே ரைட்டில் ரெக்ஸ்னா ரைட்டு, இங்கே ரைட்டில் வந்து குன்ஸ்ட் ஹாலாக இருக்குது. குன்ஸ்ட் ஹாலன்னா ஆர்ட் கேலரி. ஸோ தஸ் இஸ் டைன் மியூசியம், தட் இஸ் அ மியூசியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போனா இங்கே மியூசியம் இந்த மேலே இருக்கிற லிஸ்ட்டில் மியூசியம் கிடையாது ஓகேங்களா. பேன் ஆஃப் இருக்குது, மியூசியம் இதில் இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்டிங். உன் வி ஹைஸ் டெல் ஜே, இந்த சி பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஜே, தஸ் இஸ் கைன் ஜே, அது வந்து சி கிடையாது, தட் இஸ் அ ரிவர். Das ist ein Fluss, river. Der Fluss heißt Alster. அந்த ஃப்ளூஸோட ரிவரோட நேம் என்னது, ஆல்ஸ்டர். So und was ist das? Ist das eine Kirche? ஸோ இது என்னது, இது என்ன சர்ச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நைன், das ist das Rathaus. Rathausனா டவுன் ஹால். ஓ யா, hier ist eine Kirche. ஸோ இங்கே தான் சர்ச் இருக்கு. Das ist die Michaeliskirche. ஸோ அது வந்து மைக்கேல்ஸ் சர்ச் அப்படின்னும். Wir sagen, நாங்கள் என்ன சொல்லுவோம், கால் பண்ணுவோம்னா டேர் மிஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க.
Sehr schön, very pretty. Und da ist auch schon das Hotel. So we already arrived at the hotel. Hotel வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வேற ஏதாவது டவுட் இருக்கா? அப்ப என்னென்ன சொல்லிருக்காங்க? பேன்ஹாஃப் சொல்லிருக்காங்க, அப்புறம் ஃப்ளூஸ் சொல்லிருக்காங்க, Concertos, ராட்டோஸ், Ratos, கிர்ஷர். Kitchen. ஓகேவா? Yes, ma'am. ஸோ இப்போ வந்து அவங்க சொன்ன வழியில எப்படி போறது? இங்க வந்து எப்படி சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேன்ஹாஃப் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து போன உடனே அவங்க என்ன சொல்றாங்க? ரைட்ல வந்து குன்ஸ்டாலே இருக்கு. ரைட்ல கரெக்டா? குன்ஸ்டாலே ஆர்ட் கேலரி இருக்கு. அதுக்கப்புறமா இப்படி இறங்குறாங்க. இறங்கி வந்தா இங்க என்ன இருக்கு? சி இருக்கு அப்படின்றாங்க. சி கிடையாது, இது வந்து ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. அது அப்படியே வந்துட்டா இங்க என்ன இருக்கு? ராட் ஹவுஸ் இருக்கு. சரிங்களா? ராட் ஹவுஸை தாண்டி இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கி இதுதான் டெஸ்டினேஷன். இந்த இடத்துக்கு வந்தா இங்க என்ன இருக்கு? மைக்கேல்ஸ் சர்ச் இருக்கு. சரிங்களா? புக் என்ன? பிரிட்ஜ். ஓகேவா? Yes, ma'am. ஸோ இங்கே நம்ம எதுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் வரும்னு பாருங்க. டேர் பேன்ஹாஃப், அப்புறம் ராட் ஹவுஸ்க்கு என்ன வரும்? என்ன ஆர்டிக்கல்? Yes, ma'am. Das. Kunsthalle. So இங்க இந்த river D. So D Kunsthalle. அதுக்கப்புறம் வேற என்ன கேட்டிருக்காங்க? Fluss. Yes. Flussக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Fluss. Der Fluss. Der Fluss. So அதுக்கப்புறமா hotel. Das Hotel. Die Kirche. Der See. ஸோ இது மாதிரி நீங்கள் டேர் தஸ்டி நீங்கள் அப்படியே படிச்சுக்கலாம். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த ஸ்பெல்லிங்ஸோட வந்திருந்ததுன்னா இது மேஸ்குலின், இது ஃபெமினின், இது நாய்ட்ரூம்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? Yes, ma'am. ஸோ அது வந்து 100% அப்படின்னலாம் சொல்ல முடியாது. சில எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு எதுவுமே தெரியல. நம்ம இப்படி படிச்சா பெட்டர். டர் பேன்ஹாஃப், டஸ் ராட்டோஸ், டி குன்ஸ்டாலே, டர் ஃப்ளூஸ், டஸ் ஹோட்டல், டி கிர்ஷே, டர் சே, அந்த மாதிரி படிக்கிறது வந்து நம்மளுக்கு பெட்டர். சப்போஸ் அந்த இடத்துல உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த ஸ்பெல்லிங் வச்சு கண்டுபிடிங்க. அது முடிஞ்சதுன்னா பெட்டர். ஓகேவா? ஸோ இது வந்து குரூப் நிறைய பேர் இருந்தாங்கன்னா டேர் தஸ் டின்னு 3 குரூப்ஸாக பிரிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோன்னா அந்த தஸ் அந்த குரூப் வந்து தஸ் ஆட்டோன்னு கை தூக்கணும். அது கிர்ஷ அப்படின்னா டி என்ற குரூப் வந்து டி கிர்ஷன்னு சொல்லணும். அந்த மாதிரி கேம். சரிங்களா? Yes, ma'am. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. ஓகே. ஸோ அடுத்துட்டு நெக்ஸ்ட் போகிறது வந்து கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான். அது கிராமர் எல்லாம் வரும். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன கேட்கலாம்.